ஓம் சாந்தி. இன்றைய முரளி 13/3/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, படிப்பே பதவிக்கு ஆதாரம். யார் பழைய பக்தராக இருப்பாரோ அவர் நன்றாக படிப்பார், பதவியும் நன்றாக பெறுவார். கேள்வி: யார் தந்தையின் நினைவில் இருப்பாரோ அவரது அடையாளம் என்ன? பதில்: நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் பவித்திரமாக மாறிக்கொண்டே போவார்கள். ராயல்டி வந்து கொண்டே இருக்கும். தமக்குள் இனிமையாக பால் பாயசம் போல இருப்பார்கள். பிறரை பாராமல் தன்னை பார்ப்பார்கள். யார் செய்வாரோ அவர் பெறுவார் என்பது அவரது புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கீதையை யார் சொன்னது என்பது யாருக்கும் தெரியாது. இது ஞான விஷயம். மற்றபடி இந்த ஹோலி போன்ற எதுவும் நமது பண்டிகை அல்ல. இவையெல்லாம் பக்தி மார்க்க பண்டிகைகள். ஒரு திருமூர்த்தி சிவஜெயந்தி மட்டுமே பண்டிகை, அவ்வளவுதான். சிவஜெயந்தி என்று மட்டும் ஒருபோதும் சொல்லக்கூடாது. திரிமூர்த்தி என்ற வார்த்தையை போடாவிட்டால் மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி திரிமூர்த்தி சித்திரத்தின் கீழே தேவ சுயராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை என்று எழுதப்பட்டு இருக்க வேண்டும். சிவபகவான் தந்தையாகவும் இருக்கிறார், நிச்சயம் வருகிறார், வந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார். ராஜயோகத்தை கற்றதால் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறினார்கள். சித்திரத்திற்குள் அதிக ஞானம் இருக்கிறது. சித்திரங்களை அப்படி உருவாக்க வேண்டும். அதை மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். யார் அதிக பக்தி செய்து இருப்பாரோ அவரே மிக நன்றாக ஞானத்தை பெறுவார். குறைந்த பக்தி செய்திருப்பவர் ஞானத்தையும் குறைவாக பெறுவார். அதனால் பதவியும் குறைவாக பெறுவார். தாசிகளும் நம்பர்வார் இருப்பார்கள். படிப்பே எல்லாவற்றிற்கும் ஆதாரம். உங்களில் மிக குறைவானவர்களே நன்றாக உத்தியோடு பேச முடியும். நல்ல குழந்தைகளின் நடவடிக்கையும் நன்றாக இருக்கும். குணமும் அழகாக இருக்க வேண்டும். எந்த அளவு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு பவித்திரமாக மாறிக்கொண்டே போவீர்கள். ராயல்டியும் வந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தை மிக நன்றாக இருக்கிறது. இங்கே பிராமண குழந்தைகளின் நடத்தை அப்படி இருக்கிறது. அதை பற்றி கேட்காதீர்கள். அதனால் இவர்களுக்கு ஈசன் கற்பிக்கிறாரா என்ன என்று அந்த மனிதர்களும் கேட்கிறார்கள். அதனால் குழந்தைகளிடம் அப்படிப்பட்ட நடத்தை இருக்கக்கூடாது. மிக இனிமையாக பால் பாயசம் போல இருக்க வேண்டும். யார் செய்வாரோ அவர் பெறுவார், செய்யவில்லை என்றால் பெறமாட்டார். தந்தையோ மிக நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். திரிமூர்த்தியின் சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் 2 பக்கங்களில் இருக்கின்றன. கால சக்கரமும் தெளிவாக இருக்கிறது. எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கால சக்கரம் மற்றும் மரத்தை வைத்து நீங்கள் புரிய வைக்க முடியும். இந்த கணக்கின்படி நீங்கள் புது உலக சொர்க்கத்திற்கு வர முடியாது. எது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தர்மமாக இருந்ததோ, எல்லோரையும் விட செல்வ செழிப்போடு இருந்ததோ, அது எல்லோரையும் விட ஏழையாக ஆகிவிட்டது. யார் முதலில் இருந்தார்களோ அவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். எனினும் இந்துக்களில் பலர் மற்ற பல தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டனர். தமது தர்மத்தை அறியாத காரணத்தால் மற்ற தர்மங்களுக்கு சென்று விட்டனர், அல்லது தம்மை இந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தமது தர்மத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. ஈசனை சாந்தி தேவா என்று சொல்லி அதிகமாக அழைக்கிறார்கள். எனினும் சாந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் பிறருக்கு அமைதி பரிசு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்யும் குழந்தைகள் உங்களுக்கு தந்தை உலகின் ராஜ்யத்தை பரிசாக கொடுக்கிறார். இந்த பரிசும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கிடைக்கிறது. கொடுப்பவர் பகவான் தந்தை. பரிசு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! சூரிய வம்ச உலக ராஜ்யம். இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் முழு உலகின் வரலாறு, புவியியல், வர்ணங்கள் போன்ற எல்லாம் இருக்கின்றன. உலகின் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் முயற்சியும் செய்ய வேண்டும். பாயிண்டுகள் மிக எளிதாக இருக்கின்றன. டீச்சர் என்ன வேலை கொடுக்கின்றாரோ அதை செய்து காட்ட வேண்டும். அப்போது யாரிடம் முழு ஞானம் இருக்கிறது என்பதை தந்தை பார்ப்பார். சில குழந்தைகள் முரளி மீது கவனம் கொடுப்பது இல்லை. முரளியை ரெகுலராக படிப்பதும் இல்லை. யார் முரளி படிப்பதில்லையோ அவர் யாருக்கு என்ன நன்மை செய்வார்? அதிகமான குழந்தைகள் கொஞ்சம் கூட நன்மையே செய்வது இல்லை. தனக்கும் செய்து கொள்வது இல்லை, பிறருக்கும் செய்வது இல்லை. அதனால் குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலரே மகாரதிகள். யார் மகாரதி என்பதை தாமும் புரிந்து கொள்ள முடியும். பாபா குல்ஜாரை
குமாரகாவை மனோகரை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தாம் குதிரை வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மகாரதிகள். எல்லா குழந்தைகளையும் தந்தை நன்றாக அறிய முடியும். ஒருவருக்கு கிரகணம் பிடிக்கிறது. சில நேரம் நல்ல நல்ல குழந்தைகளுக்கும் மாயாவின் புயல் வீசும் பொழுது வேதாளமாக மாறுகிறார்கள். ஞானத்தின் பக்கமே கவனம் போவதில்லை. ஒவ்வொருவரின் சேவையிலிருந்து பாபாவிற்கு தெரியும் தானே. சேவை செய்பவர்கள் தமது முழு செய்தியையும் தந்தைக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கீதையின் பகவான் நம்மை உலகின் எஜமானர்களாக மாற்றி கொண்டு இருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பலர் அந்த கீதையையும் மனப்பாடம் செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். பிறகு தேவ சம்பிரதாயமாக மாறுகிறீர்கள். எல்லோரும் தம்மை ஈசனின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பிறகு நாம் எல்லோரும் ஈசன் என்று சொல்கிறார்கள். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை என்னவாகிவிட்டது? இந்த உலகமே இரும்பு யுகமாக பத்தித்தமாக இருக்கிறது. இந்த சித்திரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும். கூடவே தெய்வீக குணங்களும் தேவை. உள்ளும் புறமும் தூய்மை இருக்க வேண்டும். ஆத்மாவே பொய்யாக மாறியிருக்கிறது. அதை உண்மையான தந்தை உண்மையாக மாற்றுகிறார். தந்தையே வந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறார். நாம் இப்படி லட்சுமி நாராயணரை போல குணவானாகி கொண்டு இருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எனக்குள் எந்த அசுர அவகுணமும் இல்லைதானே என்று தன்னை சோதனை செய்து கொண்டே இருங்கள். போக போக மாயா அப்படி அறைவிடுகிறது. அதனால் பலர் விழுகிறார்கள். உங்களை பொறுத்தவரை இந்த ஞானமும் விஞ்ஞானமும் ஹோலி அரக்கனை ஏறிப்பது மற்றும் துரியாவாக இறை சகவாச வண்ணம் படிவது இருக்கின்றன. அந்த மனிதர்களும் ஓலி மற்றும் துரியாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானம். இதன் மூலம் நீங்கள் உங்களை மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகிறீர்கள். அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள்? அவர்கள் பொடிகளை தூவுகிறார்கள். ஏனென்றால் இது கொடிய நரகமாக இருக்கிறது. புதிய உலகின் ஸ்தாபனை காரியமும் பழைய உலகின் விநாச காரியமும் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஈசனின் குழந்தைகள் உங்களையும் மாயா அப்படி பலமாக தாக்குகிறது. அதனால் ஜோராக புதைக்குழியில் விழுகிறார்கள். பிறகு அதிலிருந்து வெளிவருவது மிக கடினமாக இருக்கிறது. இதில் ஆசீர்வாதம் போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் இருப்பதில்லை. பிறகு இந்த பக்கம் முன்னேறுவது கடினமாக இருக்கும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். மாயாவின் யுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒருபோதும் தேக அபிமானத்தில் சிக்காதீர்கள். சதா கவனமாக இருங்கள். எல்லோரும் சகோதர சகோதரிகள். தந்தை எதை கற்பிக்கிறாரோ அதையே சகோதரிகள் கற்பிக்கிறார்கள். பெருமையெல்லாம் தந்தைக்கே இருக்கிறது, சகோதரிகளுக்கு கிடையாது. பிரம்மாவிற்கும் பெருமை கிடையாது. இவரும் முயற்சி செய்து கற்கிறார். முயற்சி நன்றாக செய்வதால் தனக்கும் நன்மை செய்து கொள்கிறார், நமக்கும் கற்பிக்கிறார். அதனால் நாமும் நமக்கு நன்மை செய்து கொள்ளலாம். இன்று ஓலி இப்போது ஓலியின் ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஞானம் மற்றும் விஞ்ஞானம். படிப்பை ஞானம் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானம் என்ன பொருள் என்பது யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானம் ஞானத்தையும் கடந்ததாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் பலனை பெறுகிறீர்கள். மற்றபடி அது சாந்திதாமும். இங்கே பாகத்தை நடித்து களைத்து போகும்போது சாந்திக்கு போக விரும்புகிறார்கள். இப்போது உங்கள் புத்தியில் சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு போவோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நரகத்திற்கு வருவோம். பிறகு அந்த நிலை ஏற்படும். இது நடந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ என்று ஒருவர் கேட்கிறார். அரே, இது புதிய உலகம் மற்றும் பழைய உலகின் விளையாட்டு. முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மரத்தை வைத்து புரிய வைப்பது மிக நன்றாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்தால் தூய்மையாவீர்கள் என்பது எல்லாவற்றையும் விட முதலாவது முக்கிய விஷயம். இந்த குலத்தை சேர்ந்தவர்களில் யார் யார் மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகி இருக்கிறார்கள் என்பது போக போக தெரியும். அவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்போது எல்லோரும் வருவார்களோ அப்போது மனிதர்கள் ஆச்சரியம் அடைவார்கள். தேக அபிமானத்தை விடுத்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்தவரை படிப்பே பெரிய பண்டிகை. அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. அந்த மனிதர்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாட எவ்வளவு பைசா போன்றவற்றை வீணாக்குகிறார்கள். எவ்வளவு தகராறுகள் போன்றவை ஏற்படுகின்றன. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் சண்டையே சண்டையாக இருக்கின்றன. ஒருவருக்கு லஞ்சம் கொடுத்தாவது கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படி பல உதாரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் எந்த உபத்திரமும் நடக்காது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ராவண ராஜ்யத்தில் அதிக உபத்திரங்கள் இருக்கின்றன. இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். ஒருவர் பிறரோடு ஒத்துப்போகாததால் எவ்வளவு சண்டை நடக்கிறது. எனவே இந்த பழைய உலகை மறந்து
தனித்து விடுங்கள். வீட்டை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். யாரோடும் அதிகமாக பேசவும் செய்யாதீர்கள். இல்லையென்றால் நஷ்டம் ஏற்படும். மிக இனிமையாக அமைதியாக அன்போடு பேசுவது நல்லது. அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அமைதியாக இருப்பது எல்லாவற்றையும் விட நல்லது. குழந்தைகள், நீங்கள் அமைதி மூலமாக வெற்றி பெறுகிறீர்கள். ஒரு தந்தையை தவிர வேற யாரிடமும் அன்பு வைக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பெற விரும்புகிறீர்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் லௌகீக தந்தையின் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு சண்டை நடக்கிறது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு உங்கள் படிப்பை மூலமாக பெற முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உண்மையான தந்தை உண்மையாக மாற்ற வந்திருக்கிறார். எனவே உண்மையோடு நடக்க வேண்டும். தன்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே, நாம் அதிகம் பேசுவதில்லைதானே என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். மிக இனியவராக மாறி அமைதியோடும் அன்போடும் பேச வேண்டும். 2. முரளி மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். தினந்தோறும் முரளி படிக்க வேண்டும். தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். டீச்சர் என்ன வேலை கொடுப்பாரோ அதை செய்து காட்ட வேண்டும். வரதானம். ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வந்து முயற்சியின் வேகத்தை அதிகமாக்கும் தீவிர முயற்சியாளராகுக. ஹோலி என்றால் எந்த விஷயம் நடந்ததோ முடிந்ததோ அதை முழுமையாக முடித்துவிட வேண்டும். முடிந்ததை முடித்துவிட்டு முன்னால் போக வேண்டும். இதுதான் ஹோலி கொண்டாடுவது. முடிந்த விஷயம் ஏதோ மிக பழைய பிறவியின் விஷயத்தை போல தோன்ற வேண்டும். எப்போது அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமோ அப்போது முயற்சியின் வேகம் அதிகமாகும். அதனால் உங்களுடைய அல்லது பிறருடைய முடிந்த விஷயங்களை ஒருபோதும் சிந்தனைக்கு கொண்டு வராதீர்கள். உள்ளத்தில் வைக்காதீர்கள். அதை ஒருபோதும் வர்ணனை செய்யாதீர்கள். அப்போதே தீவிர முயற்சியாளராக முடியும். ஸ்லோகன். அன்பே நினைவின் எளிய சாதனம். எனவே சதா சிநேகியாக இருக்க வேண்டும். பிறரையும் சிநேகியாக மாற்ற வேண்டும். மாதேஸ்வரியின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். பந்தனத்தில் இருக்கும் மறைமுக கோபிகளின் புகழ்பாடல். பார்க்காமலேயே அன்பு காட்டுகிறேன். வீட்டிலிருந்தே நினைவு செய்கிறேன். இப்போது இந்த பாடலை யாரோ பந்தனத்தில் இருக்கும் போதையுள்ள கோபிகை பாடியிருக்கிறார். இது கல்ப விசித்திர விளையாட்டு. பார்க்காமலேயே அன்பு காட்டுகிறார்கள். உலகில் உள்ள பரிதாபத்திற்கு உரியவர்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? கல்ப முந்தைய பாகம் அப்படியே ரீபீட் ஆகிறது. அந்த கோபியர்களின் வீடு வாசலை விடவில்லை. எனினும் நினைவில் கர்மபந்தனத்தை முடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து போதையில் பாடுகிறார். உண்மையில் வீடு வாசலை விடுவதற்கான விஷயமே இல்லை. வீட்டில் அமர்ந்தபடியே பார்க்காமலேயே அந்த சுகத்தில் இருந்து கொண்டு சேவை செய்ய வேண்டும். என்ன சேவை செய்ய வேண்டும்? பவித்திரமாக மாற்றும் சேவை. உங்களுக்கு இப்போது 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை விதையிலிருந்து மரத்தின் ரகசியம் உங்கள் பார்வையில் இருக்கிறது. அதனால் பெருமையெல்லாம் இந்த வாழ்விற்கே இருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் 21 ஜென்மங்களுக்கு சௌபாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இதில் ஒருவேளை ஏதாவது உலக வழக்கம், விகார, குலமரியாதை இருந்தால் அவர்களால் சேவை செய்ய முடியாது. இது அவர்கள் குறை. இந்த பிரம்மகுமாரிகள் குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கிறார்கள் என்று பலர் நினைக்கிறார்கள். எனினும் இதில் குடும்பத்தை பிரிப்பதற்கான விஷயமே இல்லை. வீட்டில் இருந்தபடியே பவித்திரமாக இருக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும். இதில் எந்த கடினமும் இல்லை. பவித்திரமாக மாற வேண்டும். அப்போதே பவித்திர உலகத்திற்கு போக அதிகாரி ஆவீர்கள். மற்றபடி யார் நடக்க முடியாதவர்களோ அவர்கள் கல்பம் முன்னர் போலவே விரோதிகளின் பாகத்தை நடிப்பார்கள். இதில் யாருடைய குற்றமும் இல்லை. நாம் எப்படி பரமாத்மாவின் காரியத்தை அறிந்திருக்கிறோமோ அப்படி நாடகத்திற்குள் ஒவ்வொருவரின் பாகத்தையும் அறிந்து கொண்டால் இதில் வெறுப்பு வர முடியாது. அப்படி தீவிர முயற்சி செய்யும் கோபிகள் ரேஸ் செய்து வெற்றி மாலையிலும் வர முடியும். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்து செய்கை. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். ஞானத்தின் எந்த ஆழமான விஷயமாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தும் விதி உங்களிடம் மிக நன்றாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு பாயிண்டையும் லாஜிக்கலாக தெளிவுபடுத்த முடியும். உங்களிடம் அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. இதில் எந்த மயத்தின் அல்லது கற்பனையின் விஷயங்கள் இல்லை. சரியானபடி இருக்கிறது. அனுபவமாக இருக்கிறது. அனுபவத்தின் அத்தாரிட்டி, ஞானத்தின் அத்தாரிட்டி, சத்தியத்தின் அத்தாரிட்டி என எத்தனை அத்தாரிட்டிகள் இருக்கின்றன. அதனால் அத்தாரிட்டியையும் அன்பையும் ஒரு சேர காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.